கதிரும் ராஜியும் அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. கதிர் ராஜி கிட்ட, சாரி ராஜி, நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கெத்தா போவேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிலைமையில உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்ன கல்யாணம் பண்ணினதுனால தானே உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். ராஜி கதிர்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணலைன்னா இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்திருக்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வருத்தப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. அத்தையும் அரசியும் அங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அரசி பாவம், சின்ன பொண்ணு, அவ என்ன பண்ணா, அவ மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராஜியும் சொல்லுவாங்க. மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல ராஜி. இந்த வீடு தான் எல்லாமே, இந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்க தான் ஏன் மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரே நாள்ல டக்குன்னு எப்படி இப்படி மாறினாங்கன்னு தெரியல. யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்கள மொத்தமா எல்லாரையும் உள்ளத்துக்கி வச்சாங்க. நான் அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து யார் எங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்க தான் எங்களுக்காக வந்து நின்னாங்க. உங்க குடும்பம் தான் ராஜி அப்படின்னு ராஜி கிட்ட சொல்லுவாரு. அம்மா ஜெயிலுக்கு போவாங்கன்னு எந்த காலமும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்கல்ல ராஜி. அம்மா ஜெயில இருந்ததுனாலதான் அவங்களுக்கு உடம்புக்கும் முடியாம போயிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லா அவங்க தனியா இருந்திருக்காங்க. அவங்கள நாம யாருமே அவங்க பக்கத்துல இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, அவங்க நிலைமையை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாரு. ஏய் அழாத கதிரு, அழாத, நீ படு, வா படு, மேலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வேணா ராஜி, நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரு வேகமா விரிச்சு படுத்துருவாரு. முத நாள் யாருமே சரியா தூங்கிருக்க மாட்டாங்க, அதனால சீக்கிரமா தூங்கிடுவாரு. ராஜி தூங்காம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஹால்ல உட்காந்து அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது, அவங்க அப்பா கிட்ட ராஜி எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிட்டாங்க, நீ எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. சரவணனும் பழனியும் ஒரே ரூம்ல தூங்குவாங்க. சரவணன் இடையில கனவு வந்து எழுந்திருப்பாரு. பழனி தான் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு விபூதியெல்லாம் வச்சு விட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ தூங்கு, நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வைப்பாரு. கோமதிக்கும் அதே மாதிரி கனவு வரும். அவங்க ரொம்ப பயந்திருப்பாங்க. பாண்டியன் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களையும் படுக்க வைப்பாங்க. காலையில பாண்டியன் சீக்கிரமா எழுந்து கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வருவாரு. ராஜி எழுந்துருவாங்க. ராஜி வேண்டாம் தான் சொல்லுவாங்க. வேண்டாம் மாமா, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்க மாட்டாரு. காஃபி எப்படி இருக்குன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது கதிருக்கு, இது உனக்கு அப்படின்னு ராஜிக்கிட்ட காஃபியை கொடுத்துட்டு, அத்தையை எழுப்ப வேண்டாம், அவ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசியமும் எழுப்ப வேண்டாம், அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பழனிக்கும் சரவணனுக்கும் காஃபி எடுத்துட்டு போவாரு. பழனி அப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வந்துகிட்டு இருப்பாரு. மச்சான், நான் இன்னும் பல்ல கூட விளக்கல அப்படின்னு சொன்னதும், பரவாயில்ல நீ கையில வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. உள்ள சரவணனை போய் தொடதான் செய்வாரு. அதுக்குள்ள சரவணன் வேகமா எழுந்து உட்காந்துட்டு, அப்பா இதோ வந்துடுறேன்ப்பா, இதோ கடைக்கு போனோம்ல, இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பாண்டியன் சரவணன் கிட்ட, இல்ல நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம், இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்ல, நீ ஒரு நாள் வீட்டுல இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. பாண்டியன் ரெடி ஆயிட்டு கடைக்கு கிளம்புவாரு. வெளியில வந்துட்டு வண்டியை எடுக்கும் போது ரொம்ப யோசனையிலேயே இருப்பாரு. ராஜியோட அப்பா முத்துவேல் அங்க பைக்ல வருவாரு. அவங்க வீட்டுக்கு உள்ள போறதுக்காக அங்க வந்து பைக்கை நிறுத்திட்டு திரும்பி பாப்பாரு பாண்டியனை. பாண்டியனும் எதுவும் பேச மாட்டாரு. முத்துவேல் பாண்டியனை பார்த்து தலையாட்டி எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பாண்டியனும் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு தலையாட்டுவாரு. இந்த சீன்ல 2 பேரோட நடிப்பும் ரொம்பவே யதார்த்தமா இருக்கும். பாண்டியனுக்கு பைக் சாவி கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்காக குனிவாரு. அப்ப முத்துவேல் பாத்துக்கிட்டே இருப்பாரு. தங்கச்சி குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்குது அப்படின்னு முத்துவேலுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல கோமதி எழுந்து அவங்க ரூம்ல இருப்பாங்க. பழனி அவங்க அக்காவோட ரூமுக்கு போவாரு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல உட்காருவாரு. உடம்பு எப்படிக்கா இருக்கு? காஃபி மச்சான் தான் போட்டாரு காலையில, குடிச்சியாக்கா அப்படின்னு கேட்டுட்டு, சரி நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நைட்டெல்லாம் இங்கதான் இருந்தியாடா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாக்கா, சரவணன் பையில விட்டு போக எனக்கு மனசே வரல, அதனாலதான் அவன் கூடவே இங்கேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு அம்மாவா இருந்திருக்கேன் பாரு. பிள்ளைய பத்தி தம்பிய பத்தின்னு எனக்கு எதுவுமே தெரியலடா. பிரச்சனைன்னு வரும்போது உடனே ஓடி வந்துட்டேல, நீ ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீன்னு இல்லடா,
அண்ணனுங்க அண்ணிங்க அம்மான்னு எல்லாருமே என் பக்கத்துல நின்னீங்கடா. ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு படாத பாடுபட்டு திரும்பி வரும்போது என் பிறந்த வீடே எனக்காக வாசல்ல நின்னுச்சுடா. என் குடும்பத்துக்காக நின்னுச்சு. இதை விட வேற என்னடா எனக்கு வேணும் அப்படின்னு பழனி கிட்ட சொன்னதும் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிடும்.